ஹாய், அவலப்பள்ளி டேம். நான் ரீசெண்ட் டேஸில் வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், ரொம்பவே வந்து பரபரப்பாக பேசுகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவலப்பள்ளி டேம். இந்த விஷயம் என்னதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்கு போய் பார்த்தோம்னா, இது வந்து எங்கேயும் அமைஞ்சிருக்குன்னு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வட்டத்தில் இந்த அவலப்பள்ளி டேம் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து எங்கன்னா நம்ம தென்பெண்ணை ஆறு கர்நாடகாவில் வந்து ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகளை தாண்டி வருது. இதில் என்ன பிரச்சனைனா, எல்லா கழிவு நீரையுமே கொண்டு வந்து இந்த ஆற்றுல விட்டுறாங்க. இது அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இது என்னன்னா, ஒரு குடிநீராக கூட பயன்படுத்த முடியாது, ஒரு விவசாயத்துக்கு கூட இதை பயன்படுத்த முடியாது. அவ்வளோ மீன்கள் வந்து இதில் செத்து மயந்துட்டு இருக்கு. ஆண்டாண்டா காவேரி தண்ணி கொடுக்கல அப்படி இப்படின்னு என்னென்னமோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் நமக்கு கிடைக்கிற தண்ணியவே நம்ம வந்து கரெக்டான முறையில் வந்து பாதுகாக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. லாஸ்ட் கவர்மெண்ட் இதை பற்றி சுத்தமாக ஆக்ஷனே எடுக்கலை. இந்த கவர்மெண்ட் வந்து இதை பற்றி ஆக்ஷன் எடுக்கும்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு இதை வந்து விரைவாக வந்து ஆக்ஷன் எடுங்க. இது வந்து இந்த தண்ணி வந்து சுத்தமாக ஒரு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோ கேவலமாக இருக்குது அந்த தண்ணி. லாஸ்ட் கவர்மெண்ட் வந்து சுத்தமாக க்ளோஸ் ஆகிறதுக்கே நம்ம சோசியல் மீடியா தான் காரணம். அவ்வளோ விஷயத்தை வந்து நம்ம எடுத்து சொல்லி நம்ம சோசியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணி தான் ஒரு கவர்மெண்ட்டே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த விஷயத்தெல்லாம் இதை தான் ட்ரெண்ட் பண்ணணும், அதை தான் ட்ரெண்ட் பண்ணணும்னு யோசிச்சு பண்ணாமல், இந்த விஷயம்லாம் வந்து என்னென்னா நம்ம ஒரு மாவட்டத்துக்கான பிரச்சனையே இல்லை, நம்ம டோட்டல் தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு அரசு இதை விரைஞ்சு செயல்பட்டு இதுக்கான ஆக்ஷனை வேகமாக எடுங்க. தேங்க்யூ.